Third sum, 8th, limit n tends to infinity 1 by 1 into 2 plus 1 by 2 into 3 plus 1 by 3 into 4 up to plus 1 by n into n plus 1 equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று தான், மேலே எல்லாமே தொகுதியில் ஒன்று தான் இருக்குது, கீழே இருக்கு பாருங்கள் ஒரு எண் அடுத்த நம்பர், ஒரு எண் அடுத்த நம்பர், அந்த ஒரு எண் அடுத்த நம்பர். அப்போ ஒரு எண் அடுத்த நம்பர் அது ஒரு எண் என்ன இருந்துச்சுன்னா அது அடுத்த நம்பர்னது ஒன்றை கூட்டிக்கணும், அந்த n into n plus 1. இப்போ இதையே நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால், மிஸ் இது ஃபார்முலா வடிவத்தில் எதனா இருக்குதான்னா இல்லை, அப்படி போகிறதா இருந்தால் அது பெரிய கணக்கு மாதிரி இருக்கும். இது எப்படி ஈஸியாக போடலான்னா, இது நான் எப்படி எழுதலான்னா 1 by இது பெருக்கலாம் 1 into 2 1.2ன்னு படிச்சிடாதீங்க சாமி, 1 into 2 2 2 ப்ளஸ் 1 by 3 2 எவ்வளோ 6 ப்ளஸ் 1 by 12 அப் டு ப்ளஸ் 1 by n into n plus 1. இதை மட்டும் நான் அப்படியே வைக்கிறேன். ஓகே, that is equal to limit n tends to infinity. இந்த ஆஃபை நான் எப்படி எழுதலான்னு பாரு சாமி, இதையும் பார்க்குறேன். இந்த ஆஃபை எப்படி எழுதலான்னா ஒன்றுலேருந்து அரையை கழிச்சா அரை தானே. அப்போ இதை நோட் பண்ணுறேன், இதை நோட் பண்ணிட்டு நான் எப்படி பிரித்து எழுத போகிறேன்னா ஒன்றுலேருந்து அரையை கழிச்சா தான் அரை, அப்போ கழிக்கிறேன். அப்போ 1 by 1 மைனஸ் 1 by 2, 1 by 1 மைனஸ் 1 by 2, ரைட்மா? அதான் ஒன்றுலேருந்து இதை கேன்சல் பண்ணால் ஒன்று தானே நமக்கு, 1 by 1 இஸ் ஈக்குவல் டு 1 தான். அப்போ ஒன்றுலேருந்து அரையை கழிச்சா அரை ப்ளஸ் இதை பார்க்குறேன். இதை எப்படி எழுதலான்னு சொன்னால் அதே மாதிரி தான் 1 by 1 எழுதுன மாதிரி 1 by 2 மைனஸ் 1 by 3. இப்போ பாருங்க 1 by 6 வந்துட்டான்னு பார்த்தலாமா, ஒரு பின்னையன் இன்னொரு பின்னையன் நடுவில் மைனஸ் வந்துடுச்சு. பகுதிகளை பார்க்கணும், ஒரே மாதிரி இருக்கானா வேறு மாதிரி இருக்குது. 3 2 எவ்வளோன்னு வந்துடும் 6. அப்போ எப்போ ரெண்டுத்தையும் பெருக்கும் அப்போ என்ன பண்ணணும், குறுக்க பெருக்கணும். 3 இங்கே 2 வந்து 3 2 போனால் எவ்வளோ 1, அப்போ 1 by 6 வந்துருச்சா, 1 by 6. அப்போ அதே டைமில் இதை எழுதுங்க சாமி, ப்ளஸ் 1 by 3 மைனஸ் 1 by 4 அப் டு இப்போ கடைசியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது எப்படி சாமி பிரித்து எழுதலாம் நம்ம, ப்ளஸ் கொஞ்சம் இடம் விட்டுக்கிறேன் நான் 1 by n மைனஸ் 1 by n plus 1, ரைட்மா? இப்போ எந்த பேட்டர்னில் எழுதணும் அதே பேட்டர்னில் அங்கே எழுதுகிறேன். ஏன் மிஸ் இங்கே இடம் விட சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி யார் இருப்பாங்க பாருங்கள், இந்த நம்பர் இருக்குதுன்னா நெகட்டிவில் இருக்குது, அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு நம்பர் அதே ஒன்று தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் யாராக இருக்கும் பாரு சாமி, இதுக்கு முன்னாடினா அது இது என்னன்னா இதுக்கு முன்னாடி என்னாக்கும் 1 கம்மியாக இருக்கணும், என்னை விட 1 கம்மியாக இருக்கணும். ஆனால் என்னங்க இங்கே பாசிட்டிவ், ஓகே இது ஓகே, இங்கே n இருக்குதுன்னா இதுக்கு முன்னாடி நம்பர் இங்கே இருக்கும், இங்கே நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இங்கே முன்னாடி என்ன வந்திருக்கணும் சாமி, பாசிட்டிவ் வந்திருக்கணும். ஓகே சொல்லும் சாமி, புரியுதா? அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஓகே. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது சாமி, ப்ளஸ் 1 by 2 மைனஸ் 1 by 2 கேன்சல், ப்ளஸ் 1 by 3 மைனஸ் 1 by 3 கேன்சல். இப்போ என்னென்னா ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும், ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சேம் நம்பரை தான் இருக்கணும். அப்போது இங்கே பார்க்கும் ஓகே, இதுக்கு முன்னாடி தான் சாமி, இதுக்கு முன்னாடினா இது பாசிட்டிவ் அப்படின்னா இது நெகட்டிவ், இதுதான் நெகட்டிவ், சாரி. அப்போது இது பாசிட்டிவ் இருக்குன்னா இது நெகட்டிவ், அப்போ இது பாசிட்டிவ் இருக்குன்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நெகட்டிவ். அப்போ ப்ளஸ் 1 by n மைனஸ் 1 by n கேன்சல். தப்பாக சொல்லிட்டேன் சாமி, சாரி. தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி என்ன இருக்குன்னு பாருங்கள், 1 மைனஸ் இது வந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக இது ஒன்று கேன்சல் ஆகிருக்கும், இதுவும் ஒன்று ஆகிடும், கேன்சல் ஆகிடும். மீதி இருக்குதுன்னா அது 1 மைனஸ் இந்த மைனஸ் 1 by n ப்ளஸ் 1ன்னு இருக்குது, ரைட்மா? லிமிட் போட்டாச்சு. இப்போ நமக்கு லிமிட் நல்லாவே தெரியும். இன்ஃபினிட்டிவ் நல்லதுனது எனிதிங் பை 0, அதான் இன்ஃபினிட்டிவ். இது தலைகீழாக மாற்றினா அது பேர் 1 by இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு 0 by எனிதிங். அப்போ 0 by எனிதிங் ஈக்குவல் டு என்ன வந்துடும் நமக்கு, 0ன்னு வந்துடும், ரைட்மா? அப்போ இதுவே பார்த்தோம்னா இதை என்ன வெளியே எடுத்துலாம், லிமிட் எப்போது இன்ஃபினிட்டிவ்னு வருதோ அப்போது பை அது மாதிரி 1 by அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இங்கே 1 மைனஸ் அப்படியே இருக்கட்டும், 1 by என்ன வெளியே எடுத்துட்டேன். அப்போ என்ன வெளியே எடுத்தாச்சு, 1 ப்ளஸ் இருந்துச்சு எடுத்துட்டேன் ஒரு முறை இல்லை, அதனால் 1 by n. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 மைனஸ் 1 by n ஆஃப் 1 ப்ளஸ் 1 by n. அதே தான் போட்டிருக்கேன், சாரி. ஓகே, இது ஃபுல்லாக என்ன ஆகிடும் சாமி, 1 by n உடைய வேல்யூ என்ன ஆகிடும் நமக்கு 0 ஆகிடுமா. தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அகைன் பார்த்தா 1 மைனஸ் 1 by nன்னு வரும். அப்போ இது ஃபுல்லாக என்ன ஆகிடும் நமக்கு 0 வந்துடும். அப்போ 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு 1. இதுதான் நிரூபிக்க சொன்னாங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டு.
ஓகே, இப்போ இந்த ஒரே இதுல கூட முடிச்சிடலாம் சாமி. 1 மைனஸ் இதுவும் 1/n தான், இங்கே 1/nக்கு. அப்போ இது 0 ஆகிடும், இந்த 1/n ஒன்று ஆகிடும், நமக்கு 0 ஆகிடும். அப்போ இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு எப்போ லிமிட் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ, அப்ளைனா அதை இது பண்ண போகிறோமோ அப்போ 1 மைனஸ் 1/n 1/n உடைய வேல்யூ என்னது நமக்கு 0. இது ஃபுல்லாகவே எப்போ ஆகிடும் நமக்கு 0, ஏன்னா இதுக்கு உள்ள இருக்குது 0 இருக்குது. அப்போ 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு 1. இதுதான் ஆன்சர். என்ஸ் ப்ரூவ்ட். அதான் 1 வந்து 1 நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம 1 நிரூபிச்சாச்சு. ஓகே.